மயில் உண்மையாவே ஹாஸ்டலுக்கு போகல. அவங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க அப்படிங்கிற உண்மையான விஷயத்த மல்லி தெரிஞ்சுக்கவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்க மயக்க நிலைக்கு போயிர்றாங்க அப்படின்னா பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க எமோஷனல் ஆகுறாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்ட்டயுமே போய் விசாரிக்கிறாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்லயா இருக்கட்டும், இங்க ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருக்குதா அப்படிங்கிற மாரி விஜய், மல்லி 2 பேருமே தனித்தனியா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அங்க ஒரு ஆட்டோ டிரைவர் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த பொண்ணோட மொழியே சரியில்ல அப்படிங்கிறதால, நான் அந்த பொண்ண வாட்ச் பண்ணேன். ஒரு கார்லருந்து ஒருத்தங்க வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இதனால மல்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா கார்ல வந்து கூட்டிட்டு போற அளவுக்கு பெரிய பெரிய பணக்காரங்கலாம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. அப்போ மயில் ஏதாச்சும் தப்பு பண்றாளா அப்படிங்கிற மாரி அவங்க யோசிக்க தான் செய்றாங்க. இந்த சூழ்நிலை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறப்ப, போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி விஜய் சொல்றாங்க. ஆனா மல்லிக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்னா வயசு பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பொண்ண பத்தி தவறா பேசுவாங்கங்க அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, விஜய் ஒரு சோஷியல் கருத்த சொல்றாங்க. இப்படி எல்லாரும் பயந்து பயந்து இருக்க போய் தான் ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியா மாறுது. இப்ப நம்ம மயிலோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே மயிலுக்கு ஆபத்தா முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. விஜய் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு அப்படிங்கிறதால, நிச்சயமா அவங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. இதற்கு இடையில அந்த சைபர் கிரைம்ல அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, மயிலோட நம்பர குடுத்துருக்காங்க. அந்த நம்பரோட லொகேஷன ட்ராக் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பர பொறுத்தவரைக்கும் ஒரு மொபைல் ஷாப்ல வச்சு இந்த தினேஷ் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதால, அந்த லொகேஷன் தான் காட்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்படி இருக்கிறப்ப நம்ம மயில எப்படி விஜய், மல்லி 2 பேரும் நெருங்க போறாங்க. மயில் இப்ப அந்த ரூம் பாய் வீட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, மயில் நிச்சயமா அவங்க அக்காவுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுவாங்க. விஜய், மல்லி 2 பேருமே அவங்கள மீட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.